ஹலோ. சொல்லு. சரி, நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ரம்யா. சரி, ஓகே. யாரு? போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. ஸ்டேயா. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? I agree. Already we have waited for a long time. You should be accurate. See, sending report is not a matter. Okay. I'll call you. Okay. Hello. Who are you? What are you doing here? யார் உன்னை உள்ள விட்டது? கூல். ஏசிபி விஜய் பிரகாஷ், கிரைம் பிரான்ச். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கார்த்திக் ரகுநாத் மேலே ஒரு சீட்டிங் கேஸ் ஃபைலாக இருக்கு. 2-3 நாளாக ஆளை காணோம். எனி ஐடியா? So what? It's unofficial and their personal matter. ஒன் ஆஃப் யர் ஸ்டாஃப் ரம்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங் கேஸ்க்கான பிளாட்டு இந்த ஆஃபீஸ் தான். I need to see the details of Karthik and his team members. Hello, mister. This is an international company. We have a lot of procedures and formalities. Suddenly, இங்க வந்து investigate பண்ண முடியாது. You should get the permission from the higher authorities. Go and get it. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. கூப்பிடாங்களா? சொல்லுங்க சார். இவங்கள தெரியுமா? தெரியும் சார். இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் சார் இருந்துச்சு. இவனை பார்த்துருக்கேன் சார். அந்த பொண்ணை பார்க்கில் ஒரு நாள் இறக்கி விட சொல்ல இவரை பார்த்துருக்கேன் சார். இந்த டேட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கணும். சார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு சார். அவனை பற்றின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல சார். எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான். எஸ் சார். சார், எனக்கு ஒன்று தோணுது சார். நம்ம வேணால் பேப்பரில் மிஸ்ஸிங்னு ஆடு கொடுத்தோம்னா ஏதாவது குழு கிடைக்கும்ல சார்? முக்கிய செய்திகள். பல பெண்களை கார்த்திக் எனும் வாலிபன் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய வழக்கில் போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகிறார்கள். அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் அவன் புகைப்படத்தை போஸ்டர்களாக மக்கள் கூடும் இடத்தில் ஒட்ட காவல்துறை ஆணையிட்டிருக்கிறது. கூடவே காவல் அதிகாரியின் தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னையா இந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கு இது வரைக்கும் எந்த கோலம் வரல? ஹலோ சார், அந்த ஃபோன் பண்ணவர் வந்திருக்காரு சார். வாங்க. முருகா. இவர் எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? நானும் இவரும்
சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னது சின்ன வயசுல இருந்தா? உங்களை பார்த்தா 50 வயசு மாதிரி தெரியுது. அவன் சின்ன பையனா இருக்கா? உண்மையதான் சார் சொல்கிறேன். அவன் செத்துட்டா சார். யோ என்னையா சொல்கிறான்? சார் என்ன நம்புங்க சார். சார் 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 மெட்டல் ஹாஸ்பிட்டல் எஸ்கேப் ஆகிட்டா சார். நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன நம்புங்க சார். வாரல அவன் செத்துட்டா சார். ஓகே வா 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 சார். சார் அவன் கார்த்திக் இல்ல சார், அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் சார் எனக்கு தெரியும் சார், அவன் கார்த்திக் இல்ல சார், என் ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி சார். சார் என்ன நம்புங்க சார். கார்த்திக் இல்ல கிருஷ்ணமூர்த்தியா? சார் என்ன சார் நடக்குது? கம்ப்ளைண்ட் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா மிஸ்ஸிங் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் பத்தி ஏதேதோ சொல்றாங்க. கஷ்டமா இருக்கு சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. சரியான ஃப்ராடு. சார் ஸ்டாப் இட் சார். உங்களால என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. சார் லேட்டஸ்ட் அப்டேட் சார். சார் இதே மாதிரி ஒரு கேஸ் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு ஹைதராபாத்தில் ஃபைல் ஆயிருக்கு சார். அதோட டீட்டெயில் சார். சொல்லு சார். நம்ம ஸ்டேஷனுக்கு வயசான ஒருத்தர் வந்தார்ல. யாரு? அதான் சார் கார்த்திக் தெரியும்னு வந்தார அந்த மெண்டலு. சார் அவரை யாரோ கொடூரமா ஒன்று இருக்கானோ சார். சார் இவ்வளோ கொடூரமா இருக்க, எப்படி சார் கொண்டிருப்பாங்க? போஸ்ட்மார்ட்டம்லாம் தெரியும். தள்ளுங்க. தள்ளுங்கடே தள்ளுங்க சார். நீங்க போங்க சார். வழிவிடுங்க வழிவிடுங்க. தள்ளுங்கடே. எல்லாரும் ஆளை கூட்டம் போட்டுட்டு தள்ளுங்க. சொல்றேன்ல, வெளியே வந்து மூவ் பண்ணுங்க. வெளியே இருங்க, போங்க ப்ளீஸ். போங்க. சார் அங்கே விசாரித்ததில் சரியான தகவல் எதுவும் கிடைக்கல சார்.